மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏகழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை மிகவும் விரிவாக அனுபவித்த பெரியாழ்வார் தொடர்ந்து சில திருவாய்மொழிகளிலே, அதாவது தொடர்ந்து சில திருமொழிகளிலே ராமபிரானையும் அனுபவிக்க தொடங்கி இரவையும் சேர்த்து அனுபவித்தது, தனித்தனியாக அனுபவித்தது, மற்றும் பல அவதாரங்களையும் சேர்த்து அனுபவித்தது என்றெல்லாம் பல பல திருமொழிகள் சென்றன. அதற்கு பிறகு பெரியாழ்வார் அர்ச்சாவதார அனுபவத்தை செய்ய தொடங்குகின்றார். அப்படி செய்கின்ற பொழுது முதலிலே திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்ய தேசம், மிகவும் உயர்ந்த திவ்ய தேசம் அது. ஆழ்வார்கள் பலராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் அது. எம்பெருமான் மிகவும் விரும்பி உரைகின்ற ஒரு திவ்ய தேசமாக அந்த திவ்ய தேசத்திற்கு பெருமை சொல்லப்படுகிறது. அந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை ஒரு திருமொழி, அதாவது ஒரு திருமொழி அல்ல, மொத்தம் 3 திருமொழிகள், அதாவது 3 பதிகங்களிலே அவனை அனுபவிக்கின்றார். முதலிலே 4ஆம் பத்து, 2ஆம் திருமொழி, 3ஆம் திருமொழி ஆக முதலிலே 20 பாசுரங்களிலேயும், பிறகு முடிவிலே 5ஆம் பத்திலே கடைசி திருமொழிக்கு முன் திருமொழி, அதாவது 5ஆம் பத்திலே 3ஆம் திருமொழியும் கூட திருமாலிருஞ்சோலை விஷயமாகவே அமைந்திருக்கிறது. இப்படி திருமாலிருஞ்சோலை அழகரிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டு பாசுரங்களை எல்லாம் அருளிச் செய்கின்றார். அப்படி அருளிச் செய்கின்ற பொழுது விபவாவதார நிகழ்ச்சிகளையும் சேர்த்து இந்த திருமாலிருஞ்சோலை அழகரிடத்திலே அனுபவிக்கின்றார். அதற்கு என்ன காரணம் என்றால், விபவாவதாரங்கள் எல்லாம் பெருக்காறுகள், அதிலே தேங்கின மடுக்கள் அர்ச்சாவதாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த விபவாவதாரமே என்றோ அர்ச்சாவதாரமாக இன்றைக்கும் நாம் சேவிக்கின்றோம். ஆகையினாலே முதலிலே ராமபிரானை அனுபவித்த பெரியாழ்வார் முதல் 3 பாசுரங்களிலே அவன் அரக்கர் குலத்தை அழித்தான் என்றார். முதல் பாசுரத்திலே 2வது பாசுரத்திலே அரக்கர் தலைவனான ராவணனை அழித்தான் என்று சொன்னார். 3வது பாசுரத்திலே அப்படி அழித்ததற்கு காரணம் என்ன என்பதை விளக்கும் விதமாக இவர்கள் அடியவர்களை சஞ்சலம் செய்கிறார்கள், அதனாலேதான் இவர்களை அழித்தான் என்று இப்படியெல்லாம் காட்டினார். ஆனால் அப்படி அடியவனாயிருந்த காலத்திலே அடியவனே ஒருத்தன் விரோதம் கொண்டு வந்தான். யார் என்றால் இந்திரன். அப்படி வந்த பொழுது அவனை அழிக்காமல் விட்டானே, அந்த சரித்திரத்தையும் காட்டினார் மற்றொரு பாசுரத்திலே. அப்படி எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், அவன் மழை பொழிந்த பொழுது மழையை தடுத்தானே தவிர அவனை அழிக்கவில்லை என்று காட்டினார். ஆனால் துஷ்டனாலே ஏவப்பட்டு வந்த மல்லர்கள், அந்த மல்லர்களை அழித்தான். அந்த அவனாலே ஏவப்பட்ட யானை, அதையும் அழித்தான். ஆனால் மற்றொரு யானைக்கும் அருள் செய்தான் என்று இப்படி பல பல நிகழ்ச்சிகளை எல்லாம் அருள் செய்து கொண்டு வந்தவர். கடைசியிலே இந்த எம்பெருமானுடைய ஒரு சௌலபியம், எளிமை எப்படிப்பட்டது என்றால், பூதங்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பலியையும் கூட தான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அவனுக்கு அந்தி பலி கொடுத்து என்று அப்படி கொண்டு வந்து கொடுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றான். யார் யார் எதை கொடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வது அல்லவா அவனுடைய இயல்பு என்று அந்த சௌலபியத்தையும் அந்த பாசுரத்திலே அனுபவித்தார். அதற்கு மேலே கடைசியிலே 10வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் தன்னுடைய எல்லா தேவிமார்களோடும் சேர்ந்து அப்படி மிகவும் இனிதுடன் வீற்றிருக்கிறான் என்று அவனுடைய இத்தனை பெருமைகளுக்கும் காரணம் அந்த பிராட்டிமார்களோடு சேர்த்திதானே, அதை அனுபவிக்கின்றார் 10வது பாசுரத்திலே. எண்ணிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்கா வீட்டிருந்த விமலன் மலை எம்பெருமானுக்கு கண்ணபிரானுக்கு எப்படிப்பட்ட வைபவம் என்றால், 8 திசையும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் என்று அவனுக்கு எண்ணிறந்த தேவிமார் 8 திக்குகளிலும் என்றால் கண்ணனை சுத்தி அத்தனை தேவிமார்கள் இருக்கிறார்களாம். ஏற்கனவே 10,000 பெருந்தேவிமாரோடு பவ்வ மெரித்துவரை
எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானே கண்டாருளர் என்று கீழே நாம் அனுபவித்திருக்கின்றோம். நரகாசுரன் அவன் அதாவது 16,108 கன்னிகைகளை சிறை வைத்திருந்தான். அவர்கள் அத்தனை பேரையும் சிறையிலிருந்து விடுவித்தான் கண்ணன் நரகனை வதம் செய்து. உடனே அவர்கள் அத்தனை பேரும் கண்ணா நீயே எங்களை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்ததன்படி அவர்கள் அத்தனை பேரையும் அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று இப்படி புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது என்ன அர்த்தம் என்றால், ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பெண்களுடைய நிலை, பரமாத்மாவான பகவான் ஒருத்தன் தான் புருஷன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு 8 திசையும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால், எல்லா திக்குகளிலும் அவனை சுற்றி சேத்தனர்களாகிய நாம் தான் இருக்கிறோம் என்று இதுதான் சுவாபதேசத்திலே தெரிவிக்கப்படுகிறது என்றும் கொள்ளலாம். சயேவ வாசுதேவாசௌ சாட்சாத் புருஷ உச்சதே திரீப்ராயம் இதரத் சர்வம் ஜெகத் பிரம்ம புரஸ்சரம் என்ற வாக்கின்படி அவனுக்கு நாம் எல்லோரும் மனைவி ஸ்தானம், பத்தினி ஸ்தானம் தானே. ஆயினாலே அவனுக்கு 8 திசையும் எல்லா திக்குகளிலும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் கண்ணனை சுற்றி இருக்கின்றார்களாம். அப்படி அவன் நடுவிலே வீற்றிருக்கிறான். 10,000 பெருந்தேவிமாரோடு அவன் சிங்காதனத்திலே வீற்றிருக்கிற நிலை அதை சொல்லுகின்றார். துவாரகையிலே எழுந்தருளிருக்கிற நிலை. அப்படி விட்டு விளங்க வீற்றிருந்த என்று சொன்னாலன்னா அப்படி பெருமையோடு எழுந்தருளிருக்கிறான். அவன் யார் என்றால் விமலன். விமலன் என்றால் எந்த விதமான தோஷமும் குற்றமும் இல்லாதவன். இவ்வளவு பெண்களை அவன் கல்யாணம் பண்ணி கொண்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு குற்றம் ஆகாதா என்று கேட்டால் அது குற்றம் இல்லை என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அது பரமாத்ம ஜீவாத்மா தொடர்பை பற்றி சொல்லக்கூடிய விஷயமே தவிர இந்த உலகிலே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஆகினாலே அவன் விமலன், குற்றமே அற்றவன் என்ன அவனை தெரிவிக்கின்றார். வீற்றிருந்த விமலன். அங்கே அந்த எம்பெருமான் மட்டுமா அப்படி ஜீவாத்மாக்களோடு கூடி கழிக்கிறான், தன்னுடைய பத்தினிமார்களோடு கூடி கழிக்கிறான் என்றால் அங்கே இருக்கக்கூடிய திரியக்குகள் யானையும் கூட அப்படித்தான் தன்னுடைய பேடையோடு கூடி கழிக்கிறது என்கிறதை பின்னடிகளிலே தெரிவிக்கிறார். பட்டிப்பிடிகள் என்றால் அப்படி பட்டிகளிலே அடைத்து வைத்து இருக்கக்கூடிய பிடி என்னால் பெண் யானைகள் அது என்ன செய்கின்றன, பகடுறிஞ்சி சென்று, பகடு என்றால் ஆண் யானை, அது இருக்கிற இடம் தேடி சென்று மாலைவாய் தட்டி என்று மாலை வேளைகளிலே என்ன செய்கின்றன, ஒன்றோடு ஒன்று உரோசிக்கொண்டு அவர்கள் இடித்துக் கொண்டு அப்படி திளைக்கும் என்கிறார். எப்படி எம்பெருமான் இப்படி எண்ணிறந்த பெருந்தேவிமாரோடு எழுந்தருள் இருக்கிறானோ அதுபோல அவன் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த திரியக்குகளும் கூட தங்கள் பேடைகளோட கூடி கழித்து அப்படி இருக்கின்றன. அந்த பகடு இருக்கக்கூடிய இடத்திற்கு பட்டியில அடைத்து வைக்கப்பட்ட பிடிகள் அப்படி உறிஞ்சி சென்று என்றால் அது இருக்கிற இடத்தை தேடி முகர்ந்து கொண்டு சென்று என்ன செய்கின்றது, தெட்டி அவைகளோடு திளைக்கும். எப்பொழுது என்றால் மாலை வேளைகளிலே அந்த யானைகளுக்கெல்லாம் அப்படி இன்பம் தரக்கூடிய வேளையாமது. அந்த வேளையிலே போய் அந்த பேடையோடு அது கூடி கழிக்கிறது என்று இதையே அங்கே பேராக பெருமையாக உதாரணமாக காட்டினார். இப்படி திருமாலிருஞ்சோலையினுடைய அனுபவத்தை இப்படி 10 பாசுரத்திலே காட்டின பெரியாழ்வார் இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை கடைசி பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பொழிலணி மாலிருஞ்சோலை மலை தன்னை கருதி உரைகின்ற கார்கடல் வண்ணரம்மான் தன்னை விரதம் கொண்டேற்றம் வெள்ளை ஒத்தோர் வெட்டுதல் கருதி உரைப்பவர் கண்ணன் கடலினை காண்பர்களே. மருதப் பொழிலணி மாலிருஞ்சோலை மலை என்ற அந்த இடத்தினுடைய வாய்ப்பு அது எப்படி இருக்கிறது என்றால், நல்ல மருத மரங்கள் எல்லாம் அங்கே வளர்ந்திருக்கின்றன, பொழில்களாலே சூழப்பட்டிருக்கிறது. மருத பொழிலை தனக்கு அணியாக உடைய மாலிருஞ்சோலை, அந்த மாலிருஞ்சோலை தன்னை கருதி உரைகின்ற கடல் வண்ணன் என்று இதுதான் நாம் இருப்பதற்கு வாய்ப்பான இடம் என்று எப்படி சக்கரவர்த்தி திருமகன் சித்திரகூடத்திற்கு சென்ற பொழுது அங்கே இருக்கிற அந்த மரங்கள் சோலைகள் இதனுடைய வாய்ப்பை கண்டு இங்கேயே நாம் இருக்கலாம் என்று முதலிலே நினைத்தானோம். அதுபோல அந்த எம்பெருமானும் கூட இந்த திருமாலிருஞ்சோலையினுடைய அந்த இயற்கை வாய்ப்பு அதை கண்டு இங்கேயே எழுந்தருள் இருக்க வேண்டும் என்று அவனே விரும்பி எழுந்தருள் இருக்கிறான் அல்லவா. அதைத்தான் அந்த மாலிருஞ்சோலை மலதன்னை கருதி திருவுள்ளத்திலே கொண்டு உரைகின்ற கடல் வண்ணன். அப்படிப்பட்ட எம்பெருமானை
என்ன பண்ணினார் பெரியாழ்வார் என்னால் அவனை துதித்தார். ஏன் துதித்தார் என்னால் விரதங்கொண்டு ஏத்தும், அவனை துதிப்பதையே விரதமாக கொண்டவர் என்று தம்மை தாமே சொல்லிக் கொள்ளுகிறார் பெரியாழ்வார். எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதை தவிர எனக்கு வேறு வேலையே கிடையாது, அதுதான் என்னுடைய விரதம் என்று சொல்லும்படியாக விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் என்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான விட்டுசித்தர் அந்த எம்பெருமானை ஏத்துவதையே தமக்கு விரதமாக கொண்டிருக்கிறார். அவர் இந்த திவிதேசத்தை பாடுகிறார். அதனால்தான் இந்த திவிதேசத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொலி செல்லா நிற்கும் என்று இவர் பல்லாண்டு பாடியவர் அல்லவா பெரியாழ்வார். ஆகினாலே இந்த திருமாலிருஞ்சோலையிலேயும் கூட எல்லாரும் பல்லாண்டு தான் பாடுகிறார்கள். ஒருவேளை பெரியாழ்வார் செய்த பல்லாண்டைத்தான் அவர்களும் பாடுகிறார்களோ என்னமோ, திருப்பல்லாண்டைத்தான் என்று நினைக்கும்படியாக இந்த திவிதேசத்து பாசுரத்திலே தான் அந்த பல்லாண்டை பற்றி மறுபடியும் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் அல்லவா. ஆஹா, அப்படி பல்லாண்டொலி எங்கும் செல்லா நிற்கும்படியான விரதத்தை உடையவர் பெரியாழ்வார் என்று அவர் தம்மை தாமே சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட இந்த விட்டுசித்தன் சொல், இதை கருதி உரைப்பவர், இதை நன்றாக நெஞ்சிலே கொண்டு அந்த பெரியாழ்வாருடைய மனோபாவத்தோடு அவர் எப்படி எம்பெருமானிடத்திலே வேறு பயன் எதையும் எதிர்பாராமல் அவனுக்கு பல்லாண்டு பாடுவதையே விரதமாக கொண்டு அப்படி பாசுரங்களை பாடினாரோ, அதே கருத்தோடு இந்த 10 பாசுரங்களை நாமும் அனுசந்திக்க வேண்டும் என்று கருதி உரைப்பவர் என்றால் அவனுக்கு பல்லாண்டு என்று அதையே உள்ளத்திலே கருதி உரைப்பவர் யாரோ அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால், கண்ணன் கழலினை காண்பர்களே என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே அவர்கள் அடைய பெறுவர்கள். இதுவேதான் அவர்களுக்கு பலன். இதற்கு மேலே உயர்ந்த பலன் வேறு வேண்டுமா? எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதுதான் சிறந்த பலன் என்று இந்த 10 பாட்டிற்கு பலன் சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டினார். இன்னும் பெரியாழ்வாருடைய திருமாலிருஞ்சோலை அனுபவம் தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.